உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்களை கேட்காம எப்படி புது ஆர்டர் சைன் பண்ணலாம்? முதலாளி லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நாங்க ராத்திரி பகலுமா தூக்கம் இல்லாம ரெஸ்ட் இல்லாம 24 மணி நேரமா வேலை பார்க்கணுமா? நாங்க என்ன அடிமைகளான்னு கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க. நான் கிளம்பிட்டேன், வந்துருவேன். நீங்க கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். என்னாச்சு மாரி? தொழிலாளர்கள் ஏன் ஸ்ட்ரைக் பண்றாங்க? எங்களை கேட்காம எப்படி புது ஆர்டர்லாம் சைன் பண்ணலாம்? முதலாளி லாபம் சம்பாதிக்க நாங்க ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம ரெஸ்ட் இல்லாம 24 மணி நேரம் வேலை பார்க்கணுமா? நாங்க என்ன அடிமையான்னு கேட்டு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா ஹஸ்பண்ட் சார்? இப்படி எல்லாம் நடக்கும்னு தான் நான் நேத்தே சொன்னேன். இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தியா? 500 கோடி நஷ்ட ஈடு குடுக்கறங்கிற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு ஆர்டரை எடுத்தியே. இப்ப எப்படி முடிக்கிறது? 100-200 கோடி இல்ல 500 கோடி. அது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? மாறி இன்னும் மில்லுக்கே போகல. இனிமேதான் போய் தொழிலாளர்கள் கிட்ட பேச போறா. ஆனா அதுக்குள்ள இந்த அக்ரிமெண்ட் விஷயம் எப்படி தொழிலாளர்கள் வரைக்கும் போச்சு? யாரு சொல்லிருப்பாங்க? வேற யாரு? மாறி ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான். நம்ம குடும்பத்துக்கு எதிரா இருக்கிறவங்க தான் சொல்லிருப்பாங்க. இவ பங்குக்கு இவனும்ல பேசுறா. இந்த ஆர்டர் கிடைக்காதவங்க கூட தொழிலாளர்கள் கிட்ட சொல்லிருப்பாங்கல்ல. இப்ப யாரு சொல்லிருப்பாங்கங்கறதா பிரச்சனை. தேவையில்லாம ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மாசத்துக்குள்ள நாம டெலிவரி கொடுக்கலனா 500 கோடி நஷ்டம். பெரும் நஷ்டம். நஷ்ட ஈட கொடுத்தே ஆகணும். அதுக்கு என்னமா பண்றது? ஊடு வாசலையெல்லாம் வித்துட்டு கொடுத்துற வேண்டியதா? நீங்க கவலைப்படாதீங்க, நஷ்டம் எல்லாம் எதுவும் ஏற்படாது. எப்படி நஷ்டம் ஏற்படாதுன்னு சொல்ற? இந்த ஸ்ட்ரைக் எப்ப முடிவுக்கு வரும்னே தெரியல. நீ ஆர்டரை எப்படி முடிச்சு கொடுக்க போற? நான் இப்ப போய் தொழிலாளர்கள் கிட்ட பேசினா ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்கிப்பாங்க. இத பாருடா. தொழிலாளர்கள் வேலைக்கு வருவாங்க, மிஷினும் ஓடும். ஓடும். நான் சொன்ன மாதிரி 30 நாளைக்குள்ள டெலிவரியும் கொடுப்போம். தேவி அம்மா பேருள்ள கம்பெனிக்கு என்னைக்குமே தோல்வியே கிடையாது. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். அப்ப வேற யாரு கவலைப்படுறது? ஹஸ்பண்ட் சார், மாரி, நான் போய் பேசி ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்க வைக்கிறேன். சரி மாரி, போயிட்டு வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.